குளிர்ந்த ஏழியும் பன்னீரோற்றும் காணுவாய் பெரிச்சமரம். குளிர்ந்த ஏழியும் பன்னீரோற்றும் காணுவாய் பெரிச்சமரம். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகாணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகாணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஒன்றிணைத்ததற்காக நான் அவரை துதித்து அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். இன்றைக்கும் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் எழுதிய ஒரு சம்பவத்தை நம்முடைய நினைவிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். வாழ்க்கையில் மனிதன் எத்தனையோ விதமான காரியங்களில் திருப்தி அடைந்து வருகிறான். அவனுடைய திருப்தி என்பது ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய மனசாந்தி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை முன்னுக்கு வைத்து திருப்தி அடைந்திருக்கிறேன், அது எனக்கு மன நிறைவு, அது எனக்கு போதும், நான் இதை செய்திருக்கிறேன், இது எனக்கு திருப்தி, இந்த ஒரு வார்த்தையை அவன் சொல்லி அநேக தர்ம காரியங்களிலிருந்து மற்ற காரியங்களிலும் ஈடுபடுகிறான். ஒவ்வொரு காரியங்களை எண்ணி பாருங்கள். ஒரு மனிதன் செய்கிற காரியங்களில் அது எனக்கு திருப்தியாக இருந்தது, அதனால் அதை செய்தான், அதனால் அதை செய்தேன், இப்படி சொல்லுகிற ஒரு அனுபவம் மற்ற மக்களிடத்தில் அல்ல, கிறிஸ்தவ மக்களிடத்திலும் அது அதிகமாய் தலை தூக்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலை வாசித்து விட்டேன், திருப்தியாக இருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன், அந்த ஊழியரை பார்த்து விட்டேன், திருப்தியாகிவிட்டேன், இன்றைக்கு ஆராதனைக்கு சென்றேன், திருப்தியாக இருக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய பந்தை எடுத்துக்கொண்டேன், நான் திருப்தியாக இருக்கிறேன். இப்படி பலவிதமான காரியங்களில் அவன் தன்னுடைய மனநிலையை அறிவிக்கிறான், அல்லது தான் புரிந்து கொண்டு திருப்தி என்கிற அந்த வார்த்தையோடு கூட வாழத் தொடங்கி விடுகிறான். இன்றைக்கு திருப்தியாய் செய்த ஒரு சகோதரி, ஆனால் அவள் தேவன் தெரிந்து கொண்ட அல்லது தேவன் விரும்பின லக்கை அடையாமல் போன ஒரு சம்பவத்தை நான் இந்த வேதத்திலே உங்கள் எல்லாருக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நானும் அதை நினைவு கூறுகிறேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடந்து வருகிறது. மரியாள், மார்த்தாள் என்ற சகோதரிகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இது பிரசங்கிக்காத அல்லது தெரிந்து கொள்ளாத இடங்கள் இருக்காது. அந்த அளவிற்கு இது ஒரு நேர்த்தியாக வெளிக்கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல பாகம். இந்த விஷயத்தில் ஒருவேளை மார்த்தாள் ஆண்டவரை முதலாவது தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டால் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு அவர் எங்கோ போகிறவரை அழைத்திருக்கிறாள். அவரை குறித்த அந்த சரித்திர காரியங்களை வாசித்தால் உறவுகள் என்று சொல்கிறார்கள், நெருக்கம் என்று சொல்கிறார்கள், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இரத்த சம்பந்தமான உறவு என்று சொல்கிறார்கள். அது எது எப்படிப்பட்ட வியாக்கியானம், எப்படிப்பட்ட தியானம் இருந்தாலும் இப்பொழுது நாம் அந்த தியானத்தையும் அந்த வியாக்கியானத்தையும் நினையாதபடி இப்பொழுது நாம் நினைப்பது தன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான மகள் என்பது நம்முடைய உணர்வுக்கு தெரிவது நல்லது. ஒருவேளை வீட்டுக்கு மூத்த மகளாக இருக்கலாம் மரியாள், அதற்கு அடுத்து லாசர், இவர்களுக்கு பெரியவளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போகிற ஆண்டவரை அழைத்து என் வீட்டிற்கு வாருங்கள் என்று ஏற்றுக்கொண்டால் நல்லது, நல்ல ஒரு காரியம், அருமையான வேத வசனம். அதோடு கூட நாம் சிந்திப்பதற்காக ஆவியானவர் நம்மை குறித்திருக்கிற காரியம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்வும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன். என்ன ஏற்றுக்கொண்டாய்? எப்படி? அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய சாராம்சம் என்ன? அது தெரியாது. அதை யாரும் சொல்லிக் கொடுக்கல. ரட்சிக்கப்பட்டாயா? ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலே என்ன என்று தெரியாது. ஆனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள். இப்படி பல காரியங்கள், வேறு காரியங்களை குறித்து சரியானபடி விளக்கம் இல்லாததால் இன்றைக்கு இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் என்கிற ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது.
ஏற்றுக்கொண்டால் என்று சொல்வது அதனுடைய முழுமை தான் அழைத்து அவளை மனப்பூர்வமாய் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிற ஒரு சம்பவம் தான். நீங்கள் வாங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வரலாம், நீங்கள் வரலாம் அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தையினுடைய முழுமை. நீங்கள் வரலாம், நான் உங்களை வரவேற்கிறேன், நான் உங்களை அழைக்கிறேன். இவைகளுக்கெல்லாமே அர்த்தம் ஏற்றுக்கொள்ளுதல் தான். இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கூட. நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாய் நிற்கிறோமா? நிற்கிறோம். நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய தெய்வமாய் வைத்திருக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரை பாடுகிறோம், நாங்களும் அவருக்குரியவர்கள் தான். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏற்றுக்கொண்ட வார்த்தையினுடைய அஸ்திபாரங்கள் தான், அடிஸ்தானங்கள் தான். ஆனால் அங்கே நடந்திருக்கிற சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த அருமையான குடும்பத்தாரிடத்தில் இயேசு அன்பாய் இருந்தார் என்பதையும் நாம் வாசிக்கலாம். அவர் அன்பாய் இருந்தாராம். அதுவும் மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் அன்பாய் இருந்தார். ஒரு காரியம், அருமையான மகள் அவரை ஏற்றுக்கொண்டது ஒன்று, அவரை தனக்கு தான் வரவேற்பு கொடுத்து தன்னுக்கு மனப்பூர்வமாய் அவரை அங்கீகரித்தது உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவரும் அவர்களை அங்கீகரித்ததுண்டு. அவர் ரொம்ப அன்பு வைத்திருந்திருக்கிறார், அவர்களிடத்தில் அன்பாக இருந்தாராம். 2 காரியத்தையும் அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். மார்த்தாளும் அவரிடத்தில் அன்புள்ளவளாயிருக்கிறாள், இயேசுவும் அவளிடத்தில் அன்புள்ளவராயிருக்கிறார். 2ம் ஒரே உறவுக்குள்ளாய் இருக்கிறது போல, நெருங்கின அன்புக்குள், நெருங்கின பாசத்திற்குள், நெருங்கின பிணைப்புக்குள் இருக்கிறது போல இந்த வேதவசனம் அறிவிக்கிறது. 2 பேரும் ஒருவரை ஒருவர், மார்த்தாள் குடும்பமும் மரியாளும் லாசருவும் இயேசுவும் இணைந்து நிற்கிற ஒரு செயலைப் போல நிற்கிற இந்த சம்பவத்தில் தான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். விருந்து நடக்க ஆரம்பித்த உடனே மார்த்தாள் தான் அவருக்கு பணிவிடை செய்ய தொடங்குகிறாள். அவர் சாப்பிடுகிறதற்கு என்ன என்று அறிந்து, அவருடைய நோக்கம் புரிந்து, அவருடைய விருப்பம் அறிந்து, அவருடைய எண்ணம் அறிந்து, அது எல்லாவற்றையுமே நீங்கள் அப்படியே மனதிற்குள் எவ்வளவு அறிந்து செய்ய முடியுமோ அவ்வளோ அறிந்து உள்ளே கொண்டு வந்து யோசியுங்கள். அவர் புசிக்கிறதுக்கு ஏற்றது போல, அவர் விரும்புகிறதற்கு ஏற்றது போல, அவர் ஆசைப்படுகிறதுக்கு ஏற்றது போல, அவர் மிகவும் அதிகமாய் சாப்பிடுகிறது, ருசிப்பது என்ன என்பதை அறிந்து விருந்து பண்ணுகிற ஒரு மகள் மாத்திரமல்ல, விருந்து நேரத்தில் அருகிலேயே நின்று என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரட்டுமா, இப்படி பக்குவப்படுத்தி விசாரித்து கவனிக்கிற ஒரு மகளாய் நின்றதை வேதம் திட்டமாய் அறிவிக்கிறதை நாம் மறந்து விட வேண்டாம். இவைகளெல்லாம் நம்முடைய மனதின் ஆழங்களில் பதிய வேண்டிய காரியம். அப்படியே ஒரு நிமிஷம் உள்ளத்திற்குள் எண்ணுங்கள். மரியாளுக்கு இந்த பெயர் கொடுக்கவில்லை, மரியாளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை மரியாளை குறித்து எழுதவில்லை, லாசருவை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதவில்லை. மார்த்தாளை மாத்திரம் இவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். எதற்காக என்றால், அந்த மார்த்தாளை போல நாம் நிற்கிறோமா என்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பதில் கண்டுபிடிப்பதற்காக. மார்த்தாள் முதலாய் ஆண்டவரை தன்னில் ஏற்றுக்கொண்டாள். 2வதாக மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே அன்பு நிறைந்தவளாயிருந்தாள். 3வதாக மார்த்தாள் அவருக்கு பணிவிடை செய்கிற முழு பணிவிடைக்காரியாய் நின்றால், ஆதரிக்கிற ஆகாரத்தினாலே திருப்திப்படுத்துகிற மகளாயிருந்தாள். அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே உங்கள் உள்ளத்திற்குள்ளாக சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் இவைகளை எல்லாம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நிமிஷம் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நல்ல பேரோடு வாழ்ந்து வருகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று நாம் சொல்லுகிறோம். உண்மை, அவர் ஏற்றுக்கொண்டது உண்மை. அவர் அன்பு வைத்திருக்கிறோம். காலையில் வேதம், ராத்திரியில் வேலை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம். அவருக்கு பணிவிடையும் செய்கிறோம். அவருக்கு நான் செய்கிற பணிவிடை நல்ல ஊழியத்திலே
ஊழியத்தின் பாதையிலே ஊழியருக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன், ஊழியமே செய்கிறேன். எல்லா காரியங்களில் ஆண்டவருக்கு என்று சொல்லும் பொழுது நான் முதல் ஆளாய் பாடுவதிலிருந்து, படிப்பதிலிருந்து, எடுப்பதிலிருந்து, கொடுப்பதிலிருந்து எல்லாம் ஆண்டவருக்காக நல்ல பணிவிடை. எங்கே போகிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஆண்டவரே நான் எப்படி நிற்க வேண்டும், ஆண்டவரே நான் எப்படி வாழ வேண்டும், எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதனுடைய முடிவு, இந்த 3 பேருடைய முடிவை குறித்தும் எழுதின சம்பவத்தை தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இத்தனை நேர்த்தியான மார்த்தாள், இத்தனை அன்பு வைத்த மார்த்தாள், இவ்வளவு பாசமாக இருக்கிற மார்த்தாளுடைய நிலை என்ன? நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதின அந்த வார்த்தை உள்ளத்தை கலக்குகிறது, உள்ளத்தையே நொறுங்கு பண்ணுகிறது. அந்த வார்த்தையினுடைய காரியம், மார்த்தாளே, உன்னுடைய சகோதரியாகிய மரியாள் என் அண்டையிலே அமர்ந்திருக்கிறாள், நீ எனக்கு எவ்வளவு பாசம் காட்டுகிறாய். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ அந்த வார்த்தையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்களே யோசியுங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நீ என்னை ஏற்றுக்கொண்டது நீதான், என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறது நீதான், அன்பு வைத்திருக்கிறாயா, அன்பு வைத்திருக்கிறது போல காண்பிக்கிறாயா? அது ஆண்டவர், அது நாம் தான் இப்பொழுது சிந்திக்க வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் நீ எனக்கு எல்லா காரியங்களிலும் முதல் ஆள். நீ இல்லைன்னா எனக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை, அது உண்மைதான். நீ இல்லைன்னா பாடுறதுக்கு ஆள் இல்லை, அது உண்மைதான். நீ இல்லைன்னா வேதவசனம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது உண்மைதான். நீ இல்லைன்னா எனக்கு ஆராதனை தொடக்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, உண்மைதான். நீ தான் எல்லாம் செய்துட்ருக்கிற, அதெல்லாம் உண்மை. ஆனால் இதனுடைய முடிவு என்னென்னா, அம்மா, அந்த சகோதரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நீ தெரிந்து கொண்ட பங்கு காலையில் எழுந்த உடனே கீழே கொட்டிட்டு கழுவி வைக்க வேண்டிய பங்கு தான். நீ செய்திருக்கிற ஆகாரம் மிச்சமானால் என்ன செய்ய போகிற? அடுத்த நாள் காலையில் அதை கழுவி கீழே ஊற்ற போகிற. பாத்திரத்தை கவித்து வைக்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. உன் பங்கு இவ்வளவு நேரம் நான் தியானித்த, இவ்வளவு நேரம் நாம் கேட்ட, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த, இவ்வளவு அருமையாய் வேதத்தில் வாசித்த, இவ்வளவு அருமையாய் உன்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தை, எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீ தெரிந்து கொண்ட பங்கு எல்லாவற்றையும் கவிழ்த்து ஊற்றிவிட்டு வெறுமையான பாத்திரமாய் வைக்க வேண்டிய பங்கு. ஆனால் இங்கு ஒருத்தர் இருக்காள், பக்கத்தில் உட்கார்ந்து அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இந்த சகோதரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இவளுடைய பங்கு எடுபடாத பங்கு, உன்னுடைய பங்கு மிச்சம் மீதி எல்லாம் எடுபட்டு போகிற பங்கு. கொஞ்சபடி, அதாவது இந்த காரியம்தானா அப்படி யோசிக்கிறதில்ல. என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு, என்னை நான் நிதானித்து பார்ப்பதற்கு, என் காரியங்களை உற்று கவனிப்பதற்கு தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை உங்கள் முன்பு நான் கொண்டு வந்து வைக்கிறேன். வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது தான் அவரிடத்தில் நான் வைத்திருக்கிற அன்பான். நான் பாடுவதும், படிப்பதும், பேசுவதும், சொல்லுவதும், ஓடுவதும், உட்கார்வதும், எழுந்திருப்பதும், என்னுடைய முதன்மையான இடத்தை காண்பிப்பதும், நான் தான் அங்கு போவதும், நான் தான் அங்கு நிற்பதும், எனக்கு தெரிந்தது போல நான் காண்பிப்பது, எனக்கு தெரிந்தது போல எல்லாவற்றையும் செய்வதும் அல்ல. நான் தெரிந்து கொள்ளுகிற பங்கு கற்பனைகளை கை கொள்ளுவது ஒன்றுதான். எப்படி என் கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொண்டு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் வேதவசனம் வாசிக்கும் பொழுது எத்தனை இடங்களில் எவ்வளோ அருமையான தேவ பிள்ளைகள் நமக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்மைதான், வேதத்தை நான் வாசிக்கிறோம், அது சரிதான். ஆனால் இவ்வளவு காலங்கள் தண்ணீரிலே முழுகி பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய கற்பனை. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய ஆவியினால் நிறைந்து நான் எச்சரிக்கப்பட்டு, நான் கடிந்து கொள்ளப்பட்டு, நான் கண்டனம் பண்ணப்பட்டு, நான் அதற்கு அறிவுரையாய் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற எல்லா விதமான கடிந்து கொள்ளுதலையும் கேட்டு என்னை சீர்படுத்தி வாழ வேண்டியது கர்த்தருடைய கற்பனை. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் எப்பொழுதுமாய் செவி சாய்த்து நானும் என் வீட்டாரும் சரியாய் அவரோடு கூட இணைந்திருப்பது தேவனுடைய கற்பனை.
நான் முழுமையாய் அவருக்கென்று கீழ்ப்படிந்திருப்பது அவருடைய கற்பனை. ஒரு காரியத்தில் நான் தவறாமல் வாழ வேண்டியது அவருடைய கற்பனை. ஆனால் என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே எப்படி திருப்திப்படுத்துவது, எப்படி நேசிப்பது, எப்படி அன்பு வைப்பது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் போகிறது. அன்பு கூறுகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை. மார்த்தாள் அன்பு கூறினால் அது தவறல்ல. மார்த்தாள் நேசித்தால் ரொம்ப நல்லது. மார்த்தாள் அழைத்து ஏற்றுக்கொண்டால் ரொம்ப நல்லது. ஆனால் மார்த்தாள் கற்பனையை கை கொள்ளாத ஒருவளாய் இருந்ததால் அவளுடைய பங்கு நல்ல பங்கென்று எழுதவில்லை. ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் உங்களுடைய நிலைமைகள், நாம் ஆராதிக்கிற இடம், நாம் தொழுது கொள்ளுகிற இடம், நாம் எப்பொழுதுமாய் பங்கு கொள்ளுகிற தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஆலயம், நமக்கு போதனை செய்து கொண்டிருக்கிற போதகர்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதான காரியங்களும், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளத்தக்கதான போதனைகளும், தேவனுடைய வார்த்தைகளை இப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுகிற வார்த்தைகளும் அடங்கிய இடம்தான அதை பாருங்கள். முதலில் இல்லை என்னுடைய பாரம்பரியம், இல்லை என்னுடைய காரியங்கள், இல்லை நான் அவரை ஏற்றுக்கொண்டது உண்மை என்கிற அனுபவம் தானே நம்முடைய அனுபவங்கள். ஆயிரங்களான இடங்கள் உண்டு, எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இடங்கள் தான். யாரும் இயேசு பிசாசு என்று சொல்வதில்லை. யாரும் இயேசு அவர் தெய்வம் அல்ல என்று சொல்வதில்லை. யாரும் இயேசு அப்படி இப்படி என்று சொல்வதில்லை. எல்லா இடங்கள், எல்லா ஆலயங்கள், எல்லா தொழுகை இடங்களையும் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லா பரிசுத்தவான்களின் கூட்டங்களையும் பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வித்தியாசமான வேடிக்கை காண்பித்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்மைதான். நான் அப்படிப்பட்ட மக்களுக்குமே இன்றைக்கு இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்த்தாள் அன்பு கூர்ந்தாள். மார்த்தாள் இடத்தில் இயேசு அன்பாக இருந்தாள். இன்றைக்கு அதே அன்பினால் தான் ஆட்டம், அன்பினால் தான் பாட்டம், அன்பினால் தான் ஓட்டம், அன்பினால் தான் எல்லா செய்கையும், அன்பினால் தான் எல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள். எப்படி அன்பு கூறுகிறாய், எப்படி அன்பு கூறுகிறாய். ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுங்கள், நாளையிலிருந்து நீ கித்தார் அடிக்க வேண்டாப்பா, நாளைக்கு நீ இந்த வயலனை தூக்கிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீ வந்து கைத்தட்டி பாடு, நாளைக்கு உன்னுடைய ஹார்மோனியத்தை தூக்கி உள்ளே போட்டு நீ கைத்தட்டி பாடுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு அந்த மனுஷன் உள்ளே வருவாரான்னு கவனிங்க. நாளைக்கு ஆலயத்தை மாற்றிடுவார், நிச்சயமாக கவனிங்க. காரணம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து இது. என் தாளந்தை நான் பயன்படுத்துவதற்கு இந்த போதகரன் விட மாட்டேங்கிறார். அவருக்கு பொறாமைய மேலே வேதம் சொல்லுகிறது. அன்பு காட்டினது உண்மை. மார்த்தாள் காட்டிய அன்பு உண்மை. மார்த்தாள் நேசித்த நேசிப்பு உண்மை, குறையே இல்லை. மார்த்தாள் செய்த பணிவிடை அதிகம். மரியாள் என்கிற அந்த சகோதரியுடைய பணிவிடையை விட மார்த்தாளின் பணிவிடை அதிகம். இன்றைக்கு அதே அனுபவத்தில் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீண்ட நேரம் முழங்காலில் நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். என்ன தெரிந்ததல்ல, எவ்வளவு தெரியுமோ எல்லாம் காரியம் ஒன்று இருக்கும், எனக்கு தேவை ஒன்று இருக்கும். நான் எங்கோ சொல்லி ஜோம் பண்ணிகிட்ருப்பேன், யாருக்கோ சொல்லி ஜோம் பண்ணிகிட்ருப்பேன், எப்படியோ என் கதை நடந்துகிட்ருக்கு. என் காரியமே பெரிய காரியமாக இருக்குது. தேவை ஒன்று இருக்கிறது. பணிவிடை என்கிற பேரில் தான் இவ்வளவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய சகோதரன் உண்டு, என்னோடு கூட ஊழியத்தில் இருந்த ஒரு அருமையான தேவ பிள்ளை. ஒருவர் அந்நிய பாஷை பேசுவாரானால் அப்படியே தமிழில் சொல்லுவார். அதுவும் விசேஷமான காரியங்கள், மறைந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியே வரும். அந்நிய பாஷை பேசும் பொழுது இன்னொருவருக்காக ஜெபிப்போம். நாங்கள் கூட்டு சேர்ந்து ஜெபிக்கிற காலம் அது. அந்த காலத்தில் அவர் பேசுவார். அந்நிய பாஷையில் ஒருவர் பேசுவாரானால் அவருடைய காரியத்தை குறித்து சொல்லுவார். உன்னுடைய அனுபவம் இப்படி, உன்னுடைய வாழ்க்கை இப்படி, நீ இந்த இடத்தில் இப்படி நடந்து கொண்டாய். அந்த காரியங்களை அந்த அளவிற்கு உணர்வு பூர்வமான ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு முறை ஜெபிக்கிறதற்காக ஒரு இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒரு சின்ன வாக்குவாதம் தோன்றினது. இரவு ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது. இந்த கூட்டத்தில் பிரசங்கியார் ஒருவர் பிரசங்கிக்க போகிறார். அவர் சொல்கிறார், பிரசங்கத்தை நீங்கள் பார்த்துங்க, ஹீலிங் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சுகம் கொடுக்கறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பிரசங்கத்தோடு நிறுத்திங்க, ஜெபிக்க வராதிங்க உங்கள் சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆனது. ஏன்னா வெளியூர் பிரசங்கியார், அவரிடத்தில் ஜெபிக்க விரும்புவார். இவர் சொன்னார், நான் தீர்க்கதரிசி, நான் வெளிப்பாடு உள்ளவன், நான் பார்த்துக்கிறத அவர் சொல்லிட்டார். பிரசங்கம் முடிந்தது. எல்லாருக்காக ஜெபிக்க இவர் நின்றார்.
வந்த கூட்டத்தில் பாதி பேர் திரும்பி போய்விட்டார்கள். இவரிடத்தில் யாரும் ஜெபிக்க வரல. அது சம்பவங்கள் வித்தியாசமாக இருந்தது. இடைப்பட்ட நேரத்தை நான் பிறகு ஒரு நாள் நாம் பேசிக்கொள்ளலாம். இந்த சம்பவத்திற்கு பின்பு அவர் கொஞ்சம் பேர் வந்தார்கள், கொஞ்சம் பேருக்கும் ஜெபம் பண்ணினார். தன்னால் முடிந்த வரைக்கும் பார்த்தார். யாராவது அந்நிய பாஷை பேசுவார்கள், அவங்களுக்கு சொல்ல யாரும் பேசலை, யாரும் நடக்கலை, ஒரு சம்பவமும் ஆகலை. அடுத்த நாள் எல்லோரும் உட்கார்ந்தோம். நேற்று ஆவியானவர் ஒரு கிரியை செய்யாமல் போனார். யாரோ கட்டி வைத்தார்கள், யாரோ ஏதோ ஆவிகள் இப்படி என்று நமக்கு தெரியும். நம்ம எல்லார் மேலேயும் பலியை சொல்லிட்டு போகிற ஆட்கள். இந்த நிலையில் நடந்தது என்ன தெரியுமா? ஐயா, எனக்கு அந்நிய பாஷையின் வியாக்கியானம் இருக்கிறது என்பதற்காக ஒரு மணி நேரம் முழங்கால் நிற்பதற்கு கூட அவருக்கு முடியவில்லை. எல்லா வேலை. ஏன்னா நான் இன்றைக்கி ஹீலிங் ப்ரேயர் நடத்த போகிறேன். அவங்களுக்கு ஓடி சொல்கிறேன், நான் ஜோம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஓடி சொல்கிறேன், நாம் பந்தல் போடுறது நான், பந்தக்கால் நடுறது நான், மைக்கு தூக்குறது நான், கட்டுறது நான். என் முழங்கால்களை ஊன்றி செபிக்கிறதற்கு எனக்கு நேரமில்லை. நான் பணிவிடை மாத்திரம் ஏராளமாய் செய்து கொண்டிருக்கிறேன். என் பணிவிடைக்கு பலன் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த பணிவிடையின் பலன் நீ தெரிந்து கொண்டது நல்ல பங்கு இல்லைப்பா. ஒரே வார்த்தை. அப்படியானால் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல பங்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதாம். தேவனுடைய கற்பனைகளை முற்றிலுமாய் கைக்கொள்வதாம். கற்பனைகளை கைக்கொள்ளுகிற இடத்தில் நான் அமர வேண்டியது முதல் பகுதி. உங்களுக்கு நன்றாய் நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கற்பனைகளை கைக்கொள்ளுகிற பாதத்தண்டையில் உட்காருவோம். உபதேசங்கள் தாறுமாறாகிவிட்டது. அபிஷேகம் இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கம் பெரிதாகிவிட்டது. பரிசுத்தாவி நிறைவு இல்லை என்று சொல்லுகிற பிரசங்கங்கள் பெரிதாகிவிட்டது. எல்லாம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் தனக்கு தெரிந்தது. இந்த சரித்திரம், அந்த சரித்திரம், இது தெரியும், அது தெரியும், இது இப்படித்தான், அது அப்படித்தான், இப்படியே பிரசங்கித்து இன்றைக்கு கிறிஸ்தவம் தேவ மகிமையை இழந்து போக பண்ணுகிற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருப்பதால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளத்தக்கதாக அதை கடைபிடிக்க தொடங்கினால் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல பங்கை தவிர நான் என்ன செய்தாலும் என்கிற ஒரு நிலையை நான் இன்றைக்கு குறையாகவோ குற்றமாகவோ அல்ல, நம்முடைய சிந்தனைக்கு சொல்லுகிறேன். மார்த்தாள் இத்தனை காரியங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து அவரை முழுவதுமாய் அன்பு கூர்ந்திருந்தும் அவளுடைய பங்கு நல்ல பங்கு என்று சொல்லப்படாத ஒரு காரியத்தை கவனித்து உண்மையாய் ஒரு நல்ல பங்கை தேடுவதற்கு தேவன் நம்மை நடத்தும்படியாய் இப்பொழுதிருந்தே ஊக்கமாய் ஜெபியுங்கள். என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள். தாவீது ஜெபித்தார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று. வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி, மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, நானும் அந்த நல்ல பங்கை பெறத்தக்கதாக ஒரு சகோதரனாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்களும் உமது முகத்தை பார்க்கிறோம். வேதத்தை திறந்தோம். எங்கு நீர் நேசித்த, உம்மாலை நேசிக்கப்பட்ட, நான் தன் உம்மை நேசிக்கிறேன் என்கிற அந்த மகிழ்ச்சியிலே வாழ்ந்த ஒரு சகோதரியை நாங்கள் உற்று பார்த்தோம். உம்மை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று நாங்கள் அறிந்தோம். உம்மிடத்தில் அன்பு வைத்தது உண்மை என்று அறிந்தோம். உமக்கு நல்ல பணிவிடைக்காரியாக இருந்ததையும் உணர்ந்தோம். ஆனால் முடிவு பங்கு சரியில்லை, பங்கு நல்ல பங்கு இல்லை என்பதை நாங்கள் வாசித்துதான் இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆராய ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த தாயைப் போல எவ்வளவு காரியங்களை செய்து எங்களுடைய பங்கு நல்ல பங்கு இல்லை என்கிற ஒரு அனுபவம், ஒரு வார்த்தை, ஒரு முடிவு எங்களுக்கு இருக்குமானால் நாங்கள் எவ்வளவு நாட்கள் பட்ட பாடுகள் வீணாகுமே. ஆகவே எங்கள் மேல் இரக்கம் கொண்டு நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு போதியம். நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற இடங்களை நாடும்படி எங்கள் இருதயத்தோடு பேசும். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற பாக்கியவான்களாய் பக்குவமுள்ளவர்களாய் மாற எங்களை உணர்த்தும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மரியாளை போல அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கட்டளையிட்டு நம்மை கனம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.